அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. ரொம்ப ஒரு முக்கியமான நாள்னா 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமையை வந்துட்டு குறிப்பிட்டு சொல்லலாம். மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான அந்த நட்சத்திரம் வரக்கூடியது அந்த வெள்ளிக்கிழமை. பொதுவாக மகாலயபட்சம் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ மகாலயபட்சத்தில் தான் நம்ம இருக்கோம். அதில் பரணி நட்சத்திரம் வருகிறது அப்படின்னா அது ரொம்ப சிறப்பான நாளாக கருதப்படும். அந்த பரணி நட்சத்திரம் என்னைக்கு வருது அப்படிங்கிற பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமை என்னைக்கு வந்து பரணி நட்சத்திரம் இருக்குது. அது மகாபரணின்னு சொல்கிறதுக்கு காரணம் இந்த மகாலய பட்சத்தில் வரக்கூடிய அந்த அற்புதமான பரணி நட்சத்திரத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு நமது முன்னோர்களை சென்று சேரும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை. அதனால தான் அந்த நாளில் வந்துட்டு மறக்காமல் தர்ப்பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 15-16 நாளுமே நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னாலும், இல்லை இந்த வருடம் முழுவதுமே நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கல அப்படின்னாலும் சரி, அல்லது இதுவரை நாங்கள் தர்ப்பணமே கொடுத்ததில்லை, பெரியோர்களை வழிபட்டதே இல்லை அப்படின்னாலும் சரி, இந்த ஒரு நாள் மகாபரணி அன்னைக்கு உங்கள் முன்னோர்களை மனதில் நினைத்து வழிபாடு செய்யுங்கள். கண்டிப்பாக அந்த வழிபாடு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா மறந்துடாதீங்க. இந்த பரணி நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குது? 11ஆம் தேதி, அதாவது இன்றை மாலை வந்து 6:09 அந்த பரணி நட்சத்திரம் ஆரம்பித்து நாளைக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை இன்னைக்கு மாலை 4:30 வரையிலும் அந்த பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது நீடித்திருக்கிறது. அப்போ இதில் என்னைக்கு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையில். ஏன்னா பெரும்பாலும் இந்த தர்ப்பணம் கொடுக்கறது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சூரிய உதயம் ஆரம்பித்து சூரியன் உச்சிக்கு வர்றாரு இல்லையா, அதுக்குள்ளேயே கொடுத்துறது ரொம்ப சிறப்பு அப்படிம்பாங்க. சில பேர் இந்த காலகட்டம் வந்துட்டு நமக்கு கணக்கில், அதனால பொழுது முழுவதுமே செய்து கொண்டு இருக்கலாம்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு சூரியன் உச்சிக்கு வர்றாரு இல்லையா, அந்த நேரத்துக்குள்ளே கொடுக்கறது சிறப்பு அப்படின்னு சொல்லப்படும். அந்த தர்ப்பணம் கொடுக்கறது மறக்காமல் கொடுக்குறோம் அப்படின்னா யமதர்மருக்கு ரொம்ப உகந்ததாக கருதப்படுற இந்த பரணி நட்சத்திரத்தில் நம்ம முன்னோர்களுக்கு செய்கின்ற வழிபாடு நேரடியாக அவர்களை சென்றடையும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இந்த காலகட்டங்களில் அவங்க நம்ம வீட்டுக்கு வர்றதா ஒரு ஐதீகம் உண்டு. அந்த சமயத்தில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பூரணமாக நம்மளால் பெற முடியும் அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தடை அப்படிங்கிறது நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லப்படும். அதே போல் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் அந்த சூரியனை கண்ட பனி போல விலகுவதை நம்மால் காண முடியும் அப்படிங்கிறது எல்லாமே நிதர்சனமான உண்மை. அப்போ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பரணி நட்சத்திரத்தில் நம்ம முன்னோர் வழிபாடு செய்கிறது உத்தமம். தர்ப்பணம் கொடுக்க முடியலையா, குறைஞ்சபட்சம், அடியேன் குறிப்பிடுவது ரொம்ப குறைஞ்சபட்சம், வீட்டில் படையல் போட முடியுது அப்படின்னா நீங்கள் படையல் போட்டு சுவாமி கும்பிடலாம். காகத்துக்கு சாப்பாடு வைக்கலாம், பசுமாட்டத்துக்கு வந்து அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கலாம், வாழைப்பழம் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்களை முன்னோர்களை நினைத்து செய்ய வேண்டும். இல்லைன்னா நம்ம தர்ப்பணம் கொடுக்குறோம் இல்லையா, அது கொடுக்க முடியலைனாலும் சரி, அன்னதானம் செய்து விடுவது ரொம்ப சிறப்பு, பெரியோர்களுடைய பெயரை சொல்லி. இது என்னென்னா, நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சவங்க மட்டும் இல்லை, தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்கல்ல. நமக்கு என்ன ஒரு அதிகபட்சம் ஒரு 10 தலைமுறை தெரியும் அப்படின்னா கூட அதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். இல்லை படையல் கூட போட முடியலைன்னா குறைஞ்சபட்சம் ஒரு சூடமாவது ஏற்றி அனைவரையும் நினைத்து அனைவருக்கும் அந்த ஒரு நல்ல பலன் கிடைக்கட்டும் அப்படின்னு அவர்களுக்காக நற்கதியை வேண்டிக் கொண்டு அவர்களிடம் வந்து மன்றாடி கேட்டுக்கொள்ளலாம். இன்றைய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நாம் மீண்டு வருவதற்கு வழிவகை செய்து கொடுங்கள் அப்படின்ட்டு கண்டிப்பாக அவர்கள் நிறைவேற்றி தருவார்கள். மறக்காமல் இந்த மகாபரணி நட்சத்திரத்தை தவற விடாதீங்க. உங்கள் முன்னோர் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு பெரிய அளவில் பலன்களை கொடுக்க வல்லது. நன்றி, வணக்கம்.